ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே நேரமே மழை வந்துருச்சு. எப்போவுமே பாப்பாங்களால ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குளிச்சுட்டு ரெடி ஆகுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை வந்துட்டு இருந்தனால சரி பிள்ளைங்களாம் தூங்கட்டும், அதுக்குள்ளே நாம் ரெடி ஆகிட்டு சாப்பாடெலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள எழுப்பி விட்டு கிளம்ப வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி காலையில் வெண்பொங்கல் அப்புறம் சட்னி சாம்பார் செய்யலாம்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. சரி அதவே செஞ்சிடலான்ட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அம்மா வந்து பாப்பாங்களால எழுப்பி விட்டு ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு வந்தாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே எல்லாம் தலை சீவி ரெடி ஆகிக்கிட்டாங்க. தங்கச்சி பொண்ணு இருந்துட்டு அவள் ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு அவள் குளித்து தலையெல்லாம் சீவினதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு இன்னொரு பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் தலையெல்லாம் சீவிட்டு அவங்களே எல்லாம் நல்லா ரெடி ஆகிக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஐலைனர் வச்சு விட்றது, அப்புறம் பூ வச்சு விட்றது, இதை மட்டும் தான் நான் பண்ணினேன். மேக்கப்லாம் அவங்களே போட்டுக்கிட்டாங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது தான் நான் எல்லாம் தலையெல்லாம் சீவிட்டு எல்லாம் பண்ணி விடுவேன். இப்போ அவங்களே மேக்கப் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பூவெல்லாம் வச்சு விட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் அம்மாவும் போய் குளிச்சுட்டு வரன்ட்டு எல்லாம் குளிக்க போயிட்டாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக கிளப்பி விட்டு எல்லாம் ரெடி ஆனோம். ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு அம்மா நோம்பி காசு கொடுத்தாங்க. எல்லோரும் அவருக்கு, எங்கள் மாமாவுக்கு, பாப்பாங்களுக்கு எல்லாருக்கும் நோம்பி காசு கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் சரி எல்லாம் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு சாப்பிட்றக்கு உட்காந்தாச்சு. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் தங்கச்சியோட ட்ரெஸ்ஸு டக் பிடிக்க கொடுத்துருந்தோம். சரி அதை வாங்கிட்டு வரக்கு தங்கச்சி பொண்ணும் மாமாவும் 2 பேர் போயிருந்தாங்க. அப்புறம் போயிட்டு அவங்களும் 2 பேரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி பட்டாசு வெடிக்கலான்ட்டு வெளியில் போனோம். வெளியே போய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இங்கே பட்டாசு வெடிக்கிறதுக்கு இடமே இல்லை. வெளியில் பார்த்திங்கன்னா வண்டி எல்லாம் போயிட்டே இருந்து நின்று ஒவ்வொன்றா வச்சு வெடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே இந்த ஊதுபத்தி வேறு அமைச்சு போச்சு. அதே பற்ற வச்சு வெடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே.